நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ட்டு பேச ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 869வது வீடியோ. இந்த வீடியோ நம்ம விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விநாயகரை பற்றி நாளைக்கு பொழுது விடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி, அதாவது சங்கடக சதுர்த்தின்றது தேய்பிரையில் வரக்கூடியது. விநாயகர் சதுர்த்தி வந்து சுக்ல அமாவாசை முடிஞ்சு 4வது தினம் சுக்ல சதுர்த்தி. சுக்ல சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்தநாள், அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரி, விநாயகரை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை ஒன் ஆர் டூ இன்ஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கால் பேக் இன் மை மைண்டு அண்ட் ஜஸ்ட் ஷேர் வித் யூ. இதில் வந்து மெயினாக வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு கணபதி மந்திரம். கணபதி பக்கத்திலே இருக்கார். கணபதி வரும்போது ஏகாட்சர கணபதி, கம்ன்ற வார்த்தை தான் எழுத்து தான் வந்து விநாயகருடைய மூல மந்திரமே. கம்மன் கடை அப்படின்ற மனோரமாவோட சொல்லுவாங்க வந்து ஒரு சினிமாவில். ஸோ இந்த கம்ன்றத கம் வரும்போது இந்த நாக்கு இது ஒட்டிக்கும். கம், அது நாக்கு படியும், காற்று உள்ளே இழுத்துக்கிறோம். இந்த கம்முன்னு இருக்கும்போது பல நாடிகள் ஆக்டிவேட் ஆகிறது உடம்புல. ஓம் கம் கணபதிக்கு நமக. இது ஏகாட்சர கணபதியோட மந்திரம். அது என்னுடைய வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன் அதை. ஸோ இப்போ நார்மலாக என் குருமாத்தாலாம் அந்த ஏகாட்சர கணபதியை விட மகா கணபதி மந்திரம் வல்லபைன்ற சக்தியை கையில் வச்சுட்டு மடியில் வச்சுட்டு 10 கையோடு இருப்பாள். ஸோ அது ரொம்ப விசேஷமான உருவம் சொல்லப்படுறது. இது இந்த வல்லபையோடு சேர்த்தது வல்லப கணபதி சொல்லுவோம், மகா கணபதி சொல்லுவோம். அந்த மந்திரம் என்ன சொல்கிறது? 28 எழுத்துக்கள். அது 28 எழுத்து அக்ஷரங்களும் கூடியது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோங்கம் கணபதிய பரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா வசமானாய ஸ்வாகாக அப்படி ஹோமம் பண்ணும்போது அப்படி சொல்லி விடுவா. சரி, நிறைய அந்த விநாயகர் வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணக்கூடிய இது வந்து ரொம்ப விசேஷம் சொல்லப்படுறதுக்கு மகாகணபதி ஹோமம். ஸோ பூஜைக்கு செய்வதற்குரிய மூர்த்தங்கள் வெள்ளியிலோ பஞ்சலோகத்திலோ ஸ்படிகத்திலோ சபதிகளை கொண்டு செய்து கொள்ளலாம். ஆனால் சுயம்புவானது நேபாள தேசத்தில் கிடைக்க சிவப்பு சோனாபத்திரம்னு சொல்லுவாள். நான் ஒன்று வச்சுருக்கேன். அது செம்மண் கலரில் இருக்கும். அது பிரமிஷ் ஷேப்பில் நார்மலாக இருக்கும். அது அப்படி குஞ்சா மாதிரி, இல்லைன்னா அப்படி ஒரு மேடு பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். சோனாபத்திரம் பேர். இயற்கையாகவே 5 கல் தான் வச்சுருப்பான் 5000 பூஜையில். இதில் நர்மதையில் கிடைக்கிற பானலிங்கம் ஈஸ்வரன். ஷாலகிராம கல் வந்து நேபாளத்தில் காண்டகி நிதியில் இருக்கிறது. ஷாலகிராமம் அது விஷ்ணு. அது சிவன் விஷ்ணு ஆயிடுத்து. தஞ்சாவூரில் பொன்னி நிதியில் கிடைக்கிறது இந்த வல்லம்ன்ற ஊரில். அது இட்லி ஆட்டமே இருக்கும், பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த கல் வந்து சூரியன் 3 சூரியன் சிவன் விஷ்ணு 3 சோனாபத்திரம் கல் தான் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். சோன் நதியில் எடுக்கிறது. அந்த கல் வந்து பிள்ளையார். ஸோ 4 இது வந்து சொர்ணமுகி சிலான்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷில் ஓடுறது. அந்த காளகஸ்திக்கிட்ட அந்த நதியில் கிடைக்க எல்லாம் வந்து சொர்ண ரேகை இருக்கும். அதில் அது அம்பாள். ஸோ இது 5 கல். வேலை சேர்த்தா ஷண்மத ஸ்தாபனம். இது தெரிஞ்சுக்கணும். இது அழகாக வந்து கலெக்டிவாக கூட வைக்கலாம். இது நல்ல பஞ்சாயத்தின் பூஜை இல்லாத வீடே பிராமணா வீடே கிடையாது அந்த காலத்துக்கு. அக்ரஹாரத்தில் திருட மாட்டா யாரும். நல்லா புரிஞ்சுங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ லட்சத்துலையோ 1000த்தில் கொடுத்து வரலாம் வாங்க வேண்டாம். விற்கிறாங்கலாம் எல்லாம் இயற்கையாகவே பாரத தேசத்தில் கிடைக்கக்கூடிய கற்கள். அதை வந்து ஓலைப்பட்டியிலே வச்சுப்பாங்க. இப்போ சிம்பிளிஃபைடு பூஜை. அதை எல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் கூட ஆகாது. பால் மஞ்சள் தேன் சந்தனம் போடுறதெல்லாம் இது பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை தொடச்சி வச்சுட்டு கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் 5 பஞ்சோபச்சாரத்தோடு முடிச்சிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லோகங்கள் இருக்குது. அது சொல்ல வேண்டியதான். ஓம் சுமுகாயிரம் ஓம் ஏகந்தம் கபிலாங்க சரணாயிரம் போதராயம் விகடாயிரம் விக்ராஜ விநாயக நகநாத மகநாத வக்கரத்துண்டாம சுபம் ஹேரம்பாயம் ஸ்கந்த பூஜை சித்தி விநாயகர் முடிச்சிடுறது. மித்ரே நமகர வேத் மக சூர்யான் மக பானவேக காய பூபுஷ்டான் மக ஹிரண்ய கர்பாய் மரிச ஆதித்யான் காய சவித்ரணி பாஸ்கராயன் மக சூரியன் மாதிரி அச்சுதாயனந்தாய கோவிந்தாய் விஷ்ணுக்கு ஓம் பபாய தேவாய மோ சர்வாய தேவான் ஓம் ஈஷார தேவ ஓம் பசுபுதோ தேவாய முக்கராய தேவாய ருத்ராய தேவ பீமாய பகதோ தேவாய நமக. அது ஈஸ்வரனுக்கு. அம்பாளுக்கு வரும்போது
நம்ம எத்தனை அம்மா பபச தேவச பத்திரிமுக சடச தேவ விசார தேவச பசுபதோ தேவச உக்கரச தேவச பத்திரிமுக ஓம் பசுபதோ தேவசம்பகம் ஓம் மகோதோ தேவச பத்தினி நமக அப்படியே படிக்கலாம். நான் காமேஸ்வரி பகவானே சொல்லுவேன். 36 நாமாவளி சொல்லுவேன் நான். ஸோ இது முடிச்சது பஞ்சாயத்து பிடிச்சது. இது அழகாக முடிச்சிருப்பேன் இல்லாத. ஸோ இதில் வந்து விநாயகருக்கு வந்து இந்த சோனாபத்திர கல் தான் வச்சுருந்தேன். இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, விநாயகரை பற்றியாக நம்ம பேசுகிறோம். ஸோ விடிய காலையை எழுந்ததும் கணபதியை தியானித்தால் சகல ஸ்ரேயசும் உண்டாகும். ஆதிசங்கர் ஏற்றியுள்ள முதாகரா தமோதகம் என்ற 5 ஸ்லோகங்களை சொன்னோட கணேச பஞ்சரத்னத்தை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா கஜானனம் பூதகணாசேதம் கபித்த ஜம்பு பலதார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமா விக்னேஸ்வரம் பாத பங்கஜம். ஸோ இது சொல்லலாம். பிள்ளையாட்சி போட்டு தான் நம்ம எல்லாம் லெட்டர் கூட நம்ம அப்படி தான் எழுதுகிறோம். 3ஆம் பிறையை பார்த்தா அது 4ஆம் பிறையை பார்த்தா கெடுதல்னு சொல்லியிருக்கு. ஸோ அது பெரிய கதை, ஒன்று நான் பார்க்கலாம். அது ஸோ மோதகம் எப்படி பிறந்தது? இந்த கொழுக்கட்டை விநாயகருக்கு பிடித்தமானது மோதகம் என்ற கொழுக்கட்டை. நாளைக்கு பண்ணுவோம் எல்லாரும். பிரம்மம் எப்படி சர்வே வியாபியாக விளங்குகிறதோ அப்படி விநாயகர் எங்கும் சர்வே வியாபியாக விளங்குகிறார். இப்பேற்பட்டவர் தன் கிரகத்துக்கு வரப்போகிறார் இருக்கிறதோ அவர் வரும் நாளை குறிப்பின் மூலம் அறிந்து கொண்டால் அறிந்தது. பிரம்மம் என்ற அந்த அண்டத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற ரகசியத்தை அறிந்தது. வசிஷ்டரோட பன்னாடி அறிந்தது. இந்த உண்மையை உலகத்துக்கு எதிர்த்துக்காட்ட அண்டம் என்ற வார்த்தையிலேயே வெள்ளை, அது அண்டம்ன்றது வெள்ளை வெள்ளமாவு, அது உள்ள வந்து பூரணத்தை வைக்கிறார். ஸோ அதுதான் வந்து கொழுக்கட்டை, இது மோதகம். ஸோ அந்த அடுத்ததாக இப்போ முக்கியமாக சொல்கிறது வந்து காவிரிக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படி வரும்போது சொல்வது அது விநாயகர் ஹெல்ப் பண்ணியிருக்க அகசியர் கமண்டலேஷன் கொண்டு வரும்போது அதை காக்கா வடியில் வந்து கொட்டி விட்டுறாரு. ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கு காவிரி கிடைச்சி விநாயகர் மூலமாக சொல்லப்படுறது. அடுத்தது வயிற்றுக்கு உணவு மட்டும் கிடைத்தால் போதுமா? பக்தி செய்ய வேண்டாமா? அதற்கு ஏற்பாட்டை செய்தால் விநாயகர். இந்த காவிரி கரைக்கில் ரங்கநாதர் பள்ளி கொண்டார். ராவணனிடமிருந்து தம்பி விபீஷனிடமிருந்தும் குட்டு வாங்கியிருக்கிறார் பிள்ளையார். மேற்கு கடையில் உள்ள திருக்கோகர நதி கஷேத்திரத்துக்கு சென்றால் இந்த பிள்ளையாரை தரிசிக்கலாம். அது எழுத்தாளர் தெய்வன் மகாபாரத வியாசர் சொல்ல எழுதினே வந்து விநாயகர் தான் எழுதினார். அடுத்து திருமுறைகளை தேடி தவிர முக்கியமானது அனபாய சோழன் காலத்தில் திருநாரையூர் என்ற தளத்தில் ஆதிசைவ பிராமண குலத்தில் தோன்றியவர் நம்பியாண்டார் நம்பி. அது வந்து நிறைய கதையால் வந்து வெவ்வேறு மாதமாக சொல்லப்படுறது கதைகள். இதில் வந்து என்னென்னா அவருடைய தந்தையார் பெயர் தந்தையார் பொல்லா பிள்ளையாரை பூஜித்து வந்தார். பொல்லா பிள்ளையார்னா ஒளி அடித்து செதுக்காத சுயம்புவா அந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார். ஆக்சுவலாக அவர் ஊருக்கு போகிறான்னு சொல்கிறார், பையனை பூஜை பண்ண சொல்கிறார். பையன் சரின்றான். ஆனால் என்ன ஆகுது, அவன் வந்து இப்போ அப்பா பூஜை பண்ணி பார்க்கல. அந்த குழந்தை விநாயகர் வந்து அழகான் இப்போ சாப்பிட்றோன்னு விநாயகர் அவன் மேலே இது பண்ணி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக அவன் குழந்தைலாம் சாப்பிட்றாரு. இதை நம்ப மாட்டேன்றா எல்லாம் ஊருக்காரெல்லாம் எல்லாரும் அப்பாட்ட போட்டு கொடுக்குறா. அப்பா அடிக்க வர்றார். அப்பா வந்து இப்போ தான் சாப்பிட்டார்றார். அப்பா நான் ஏதோ அம்மா சாப்பிட சொல்லுன்னு சொல்லும்போது அப்பா ஒதுங்கியிருக்காரு. சரி, நம்பியாண்டார் நம்பிக்காக வந்து விநாயகர் சாப்பிட்றாரு. இதை கேள்விப்பட்ட ராஜராஜ இந்த அனபாய சோழ சக்கரவர்த்தி என்ன செய்கிறான்? அரசன் பிள்ளையாருக்கு நிவேதனம் செய்யும் பொருட்டு எல்லா விதமான தின்பண்டங்களையும் கனிகளையும் எடுத்துக்கொண்டு போய் திருநாரையூர் சேர்ந்தார். நம்பியாண்டார் நம்பி மூலம் பிள்ளையாருக்கு எல்லாவற்றையும் நிவேதனம் செய்வித்தான். பிள்ளையார் அவற்றை துதிக்கி நீட்டி திருவமுது செய்தி அருளினார். இது நடந்தது தமிழ்நாட்டில். ஸோ இது முக்கியமானது. அவ்வைக்கு அருள் செய்தவர் அது சொல்லப்படுது. எல்லோரும் கைலாசத்துக்கு போகும்போது நான் பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கேன், எழுந்து வர முடியாதுன்றார். இல்லை நாங்கள்லாம் போகிறோன்றார். சேரமாலாம் சரி நீங்கள் போங்கன்றார். அவள் போய் சேரத்துக்குள்ள விநாயகர் அவ்வையார் துதிக்கையிலே எத்துக்குமே சொர்க்கத்தில் ஒழிச்சு விட்டார். இவ்வளோ அவளுக்கு வரத்துக்கு முன்னாடி அவள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேறு பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி பிள்ளையாருக்கு பிள்ளையார் பள்ளி தமிழ்னு ஒரு இருக்குது.
பிள்ளை தமிழ் வந்து இந்த குழந்தைய ஒவ்வொரு பருவங்கள் அதை சொல்லி 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 வரும் பாட்டுகள். பிள்ளையாருக்கு பிள்ளை தமிழ் தனியாக இருக்குது. குறவஞ்சியும் இருக்குது. அதுதான் வெள்ளை பிள்ளையார் குறவஞ்சி. ஆசிரியர் யாரும் தெரியவில்லை. தஞ்சை கீழவாசியில் இருக்கார் வெள்ளை பிள்ளையார். திருவலஞ்சோழியில் வெள்ளை பிள்ளையார் இருக்கார், நுரை பிள்ளையார். சரபோஜம் என்ற காலத்தில் மருத்துவ கட்டுரைகளோ ஏனைய இலக்கிய வரலாறுகளோ வெள்ளை பிள்ளையாரும் அவருடைய துணைவியான வல்லபியை வணங்கும் பாடல் இல்லாமல் எழுதப்பட்டதில்லை அப்படின்னு. ஒரே இரவில் 40 பேரை நிறம் முழ வேண்டிய சோதனைக்கு ஆளான நந்தன் திருப்பன்கூர்ன்ற ஸ்தலம். அங்கே வரும்போது அதில் உழுதுட்டு போன்றவர். இப்போ வந்து இங்கே நந்தனாருக்கு என்ன ஆகுதுன்னா, திருப்பன்கூரில் குட்டையை குளமாக்க வேண்டிய சிரம சாத்தியமான பணியையும் ஏற்க நேர்ந்தது. அப்பொழுது எளிய நந்தனும் பரம எளியனாக ஒரு தீரன் வஞ்சனை எறியா நிர்மல முகத்தோடு வந்து நின்றான். நீ யாரப்பான்ற? நான் உன் ஆளப்பா என்று பரிவிடம் சொன்னான். குட்டையாக குளமாக வெட்டணும்னு கேட்குறான். சரி, வெட்டினா என்ன வெகு புண்ணியன்றார். நான் செய்கிறேன்றான். ஆனால் எனக்கு பதக்கு கூலி தானே உனக்கு கொடுக்க முடியுன்றார். அது போதும்னு சொல்லி சொல்லி ஏராளம் இந்த வெட்டுகிறேன்னு சொல்லி ராவுக்குள்ள அது பெரிய அந்த குளத்தை வெட்டிடுறாரு பிள்ளையார. குட்டை நொடிப்பொழுதில் அழகிய தடாகமானது. மீன்கள் துள்ளின, தாமரை மலர்ந்தது. கூலி நெல்லை எடுத்து வரப்போன நந்தன் திரும்பி வருவதற்குள்ள அவன் நெல்லை அணங்க தொடங்கினான். ஆனால் கூலி பெறுவதற்கு வந்தவன் மாயமாய் மறந்து போனான். அவன் யார்? சாட்சாத் விநாயகமூர்த்தி. நந்தனுக்காக அருள் இருக்கார். அப்புறம் வாத்தாபி கணபதி பரஞ்சோதி 63 நாயன்மாரான சிறுத்தொண்ட நாயனார். அவர் வந்து ராஜாக்காக பிராமண குலத்தை சேர்ந்தாலும் அவர் போய் சண்டையெல்லாம் போட்டு வாத்தாப்பியிலேருந்து இந்த புலிகேசியெல்லாம் தோக்கடித்து அங்கேருந்து கணபதியை கொண்டு வர்றார். அது திருச்செங்கட்டாங்குடின்ற இடத்துல பிரதிஷ்டை ஆகுது. அதுதான் வாத்தாபி கணபதி சொல்லப்படுறது. இந்த மாதிரி பல அற்புதங்களை விநாயகர் பெருமான் பண்ணியிருக்கார். நிறையா இருக்கு. அவரை விநாயகர் பெருமானை பற்றி சொல்கிறது போது சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக சொல்கிறது விநாயகர் தத்துவம்னா என்ன, விநாயகரை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்திருப்பதில் பார்த்திருப்பீர்கள். முடிவில் விநாயகர் தத்துவம் போதிப்பன் என்னென்ன, பெரிய யானத்தலை அபார சிந்தனா சக்தியை கொடுக்க சொல்கிறது. பெரிய காது அறிவி சிறந்தவன் என்பதையும், சிறிய கண்கள் கேட்பவனை கூர்ந்து கவனிக்காமல் வரம் வருளும் தாராளத்தையும், பெரிய வயிறு யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் என்பதையும், தும்பிக்கையை கூட்டியோ குறைவாக செய்தும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதையும் காட்டுகிறது. அவர் எப்பொழுதும் ஆனந்தமாக அழுபவர். அவரைப் போலவே அபார சிந்தனா சக்தியும் எப்பொழுதும் அபார சிந்தமாக ஆனந்தமாக இருப்பார். தாராள மனப்பானையும், பிறருக்கு திங்கு செய்யாத தன்மையும், எதையும் தவறு எடுத்துக்கொள்ளாத மனப்பான்மையும், எப்பொழுதும் ஆனந்தமயமான ஆனந்த நிலையை நமக்கு ஒவ்வொருக்கும் அருளுபவர். அதனால் விநாயகர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை, போகிற வேலை ஹலோன்னு சொல்லிட்டு போனால் கூட இஸ் அக்செப்டிங். அந்த மாதிரி சொல்லப்படுறது விநாயகர் பெருமானை பற்றி. நம்ம தமிழ்நாட்டில் தெருக்கு தெரு வீட்டு வாசலெல்லாம் ஊற்றுருப்பேன். எங்கள் காலத்தில் கூட வாத்து உள்ள விநாயகர் வச்சுருக்கேன். தனி கோவில் கட்டியே வச்சுருக்கேன். நான் சில பேர் காம்பவுண்ட் சவர் அக்கறால் மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் காலத்தில் உள்ளே நுழையும் போதே பெரிய விநாயகர் இருக்கும். அடுத்து 2 அடி உயர் விநாயகர். படிக்கட்டு நேர ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அது உள்ள விநாயகர் இப்போ 2 யாரம் இருக்கும். உள்ளே நுழைஞ்சா டோரே எங்கள் காலத்தில் விநாயகர் டோர் தான். சரி, கிட்டத்தட்ட 100 விநாயகருக்கு மேலே சிலைகள் என்கிட்ட இருக்குது. விநாயகருடைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸு இத்தினூண்டு பவழ விநாயகரில் ஆரம்பித்து பெருசு மாதிரி கேட்டேன். ஒன் சச் விநாயகர் தான் இது. இதில் வந்து இது பக்கத்தில் பூனாக்கு போயிருக்கும்போது இந்த விநாயகர் வாழ்ந்த மண்டபத்தில் இருக்கு பாருங்க. இது பூனாலே வாழ்ந்தது. அது ஒயிட் மெட்டல்ன்ற இது தூக்கவே முடியாது. அது கிட்டத்தட்ட 3-4 கிலோ இருக்கும். அது அதே மாதிரி இங்கே ஆற்று வாசப்படிக்கு மேலே அங்கே விநாயகர் இருக்குது. இந்த மெயின் டோரு
இதுலேயும் விநாயகர் இருக்குது. என்னுடைய பின்னாடியும் நின்ற கோலத்தை துணியில் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். சில அது என் பொண்ணு கல்யாணத்துக்கு யாராவது கிஃப்டாக கொடுத்தா அதை தூக்கி போட வேணாம்னு சொல்லிட்டு படம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டேன் நான். விநாயகரை நம்ம வணங்கினால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் போயிடுறது சொல்லப்படுறதுக்கு சாஸ்திரங்களே அப்படியா சொல்கிறது. எல்லா விக்கிரகங்கள்லாம் வரும்போது அதை தவிடு பொடியாக்கிறார் விநாயகர். எந்த விதமான இடர்பாடு வராது. மஞ்சப்பிள்ளையார் வச்சிடலாம், சாணியில் கூட வச்சிடலாம். ஒரு அருகம்புல்லை தூக்கி வச்சிடலாம் மேலே. சிம்பிளிஃபைடு பூஜை அவருக்கு. தேங்காய் எங்கள் கோவிலில் ஒவ்வொரு சங்கடத்துக்கும் பொன்மாரி ஒரு அம்மா இருக்கா. குறிஞ்சின்னு ஒரு மாவு பிராண்டு அது 108 தேங்காய் உடைப்பா. எல்லாம் சங்கடகர சிந்தாமணி விநாயகரை 108 சுற்றுவா. அந்த கோவில் பெரிய கோவில் சொல்ல முடியாது, ஒரு 10க்கு 10 இருக்கும் அந்த சைஸு. அதை 108 தடவை சுற்றிட்டு வரணுன்னா ப்ளஸ் சுற்ற வேண்டிய நூலம் 20 அடி நூலத்துக்கு இப்படி போயிட்டு இப்படி வரணுமே. சரி, மூஞ்சீர் வாகனத்தோடு சேர்த்து சுற்றணும். அதை பண்ணுவாள். சரி, இதெல்லாம் சொல்லி இந்த விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு நடக்க போகிறது. எல்லாம் அவளுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. கடனோ வாங்கினதில்லை. நம்மளால் முடிஞ்சது இந்த பூர்ண வயசு குழக்கோட்டை பண்ணலாம். இந்த வெறும் இந்த வெள்ளை அரிசி மாவில் இந்த வெள்ளத்தை போட்டு கலரி ஏலக்காயெல்லாம் போட்டு தேங்காய் திருவி போட்டு பிடிக்கொழுக்கட்டை 2வது வேக வச்சுட்டு பிடிக்கொழுக்கட்டை பண்ணுவாள். அது பண்ணலாம். சார், இந்த குழக்கட்டைன்னு சொல்கிறது தனி ஒரு அது நைவேத்திய பொருளாக இருக்குது. இந்த தேங்காய், குழக்கட்டை, அவல், உடச்சக்கடலை, அதை பொரிகளில் சொல்கிறோம் இல்லையா, அதோட சேர்த்து பண்ணுறது. அப்புறம் அஷ்டதிரவியங்கள் அது வந்துடுறது. அவல், இந்த பொரிகளில், அப்புறமா இந்த வெள்ளை சக்கரை, இதெல்லாம் போட்டு அழகாக பண்ண முடியாம. சுண்டல் எங்காவது கீழே இருக்கிறதுல நான் பல வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் 22 வருஷத்துக்கு மேலே நான் 1 கிலோ கொண்டக்கடலை இது வேக வச்சு கீழே சௌபாகிய கணபதி இருக்கார், அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நானே போய் வாசல் இருந்துட்டு தொன்னை வச்சுருப்பேன். 100 தொன்னை எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். பசங்கள்லாம் வாங்கிட்டு போவேன் என்கிட்ட. இப்போ முடியறது இல்லை என்னால். அது இப்போ நான் கோவிலுக்கு அதை கொடுத்து பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் அம்மா எந்த இருந்தாலும் எங்கள் அம்மாவோட சரஸ்வதி அம்மான்னு பேர். இந்த இங்கே இருக்கா படத்தில். அவள் எதாவது நடக்கணும்னா விநாயகர் தான் வேண்டி போவோம். விநாயகர் வேண்டிட்டு உடனடியாக 108 குழக்கட்டை பண்ணுவோம். பண்ணி நைவேத்தியம் பண்ணி பட்னி இருந்து எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் போது குழக்கட்டைகள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் அப்பம் பண்ணுவாள், குழக்கட்டை பண்ணுவாள், வடை, பாயசம்லாம் பண்ணிப்போம். அதெல்லாம் படத்துக்கு ஆள் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. சரி, நம்ம சிம்பிளிஃபைடு பூஜை தான் நான் பண்ணிக்கிறேன். பழங்கள் வச்சுட்டு ஒரு பாயசமோ ஒரு வடையோ பண்ணிப்பேன். குழக்கட்டெல்லாம் பண்ணியிருந்தேன் நான் ஒரு 1 or 2 years முன்னாடி. இப்போ சுகர் கம்ப்ளைண்ட்னால அதெல்லாம் பண்ணுறது அவ்வளோவா வச்சுக்கிறது இல்லை. சரி, நான் என்னால் என்ன முடியுமோ அப்பம் பண்ணோம் சில நேரத்தில். டிபெண்ட்ஸு. இதை சொல்லி அவள் சக்திக்கு எதுக்கு நம்மளாக என்ன முடியும் சாமிக்கு தெரியுமே. அதாவது நம்ம முடியும் போது நம்ம 3 வேளை சாப்பிடும்போது சாமிக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாக படைக்க வேண்டுமா. அது விநாயகர் மகிழ்ச்சி அடைஞ்சிடறா சொல்லியிருக்கு. ஸோ அதனால் விநாயகர் பூஜையிலேயே மஞ்சள் பிள்ளையா பூஜையாக இருக்குது. நல்லா பூஜைங்க. விநாயகர் பூஜை பண்ணுறான், இதில் பண்ணுறான், களிமண்லாம் இந்த விநாயகர் பண்ணுறான். அதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பூஜை தனியாக பண்ணி ஆகணும். அப்புறமா தான் இந்த மெயின் பூஜைக்கு வரணும். இதெல்லாம் இருக்குது. இதை சொல்லி நாளைக்கு எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்க. குழந்தைகள் எல்லாம் இன்வால்வ் பண்ணுங்க அதில். அப்போ தான் தே வில் நோ. இருக்கிற மாட்டு பொண்ணை டிஸ்பியூட்லாம் பண்ணாமல் அவளையும் அழகாக சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த விநாயகர் சதுர்த்தியை கட்டாயம் கொண்டாடணும். எல்லோரும் விநாயகர் கொண்டாடினாலும் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் போயிடும், எல்லா தடைகளெல்லாம் தகர்ந்து போயிடும். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.